அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி நேயர்களே, இன்றைய அன்றாட உணவு நிகழ்வின் நற்செய்தி பகுதியிலே இயேசு ஒரு முக்கியமான உண்மையை எடுத்துரைக்கிறார். என்ன அது? நான் திருச்சட்டத்தையோ இறை வாக்குகளையோ அழிக்க வரவில்லை, அதனை நிறைவேற்றவே வந்தேன் என்பதுதான். யூதர்களுக்கு திருச்சட்டம் மிகவும் முக்கியமான ஒன்றாக அவர்களுடைய வாழ்க்கையிலே அமைந்திருக்கிறது. ஆனால் காலப்போக்கில் சிலர் அதன் உண்மையான அர்த்தத்தை புரிந்து கொள்ளாமல் உட்கருவினை மறந்து வெறும் வெளிப்புற கடைபிடிப்பாக மாற்றிவிட்டார்கள். அதனால் இயேசு சட்டத்தை ஒழிக்க வரவில்லை, அதன் உண்மையான அர்த்தத்தை வெளிப்படுத்தவே வந்தார் என்பதுதான் இன்றைய நற்செய்தி பகுதியின் மைய கருத்தாக அமைந்திருக்கிறது. இந்த திருச்சட்டத்தின் மையம் என்ன? இயேசு கூறுவது, எல்லா திருச்சட்டத்தின் மையமுமே அன்புதான். கடவுளை அன்பு கூர்வதும் பிறரை அன்பு கூர்வதும். இயேசு நமக்கு சொல்ல வருவது, வெறும் வெளிப்புற அடையாள நம்பிக்கை வாழ்க்கை போதாது, உள்ளத்தின் மாற்றமே முக்கியம் என்பதுதான். சில நேரங்களில் நாமும் பெரிய பாவம் செய்யவில்லை என்று நினைத்து நிம்மதியாக வாழ்வோம். பெரிய பாவங்கள் செய்வதில்லை. சற்று யோசித்து பார்ப்போமே. ஒப்புரவு அருட்சாதனம் என்கிற மிக அருமையான ஒரு கொடையை திரு அவை நமக்கு வழங்கியிருக்கிறது. நான் என்ன பாவம் செய்தேன்? நான் எதற்காக பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும், ஒப்புரவு அருட்சாதனத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற கேள்வியும் நம் மனதிலே எழலாம். ஆனால் நம் இதயத்தில் கோபம், பொறாமை, மன்னிக்காத மனம் இருந்தால் நாமும் சட்டத்தின் உட்கருவினை வாழ்வாக்கவில்லை என்றுதான் பொருள்படும். இயேசு மேலும் கூறுகையில், இக்கட்டளைகளில் மிக சிறியது ஒன்றையேனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் பறைசாற்றுபவர், கற்பிக்கிறவர் விண்ணரசில் மிக சிறியவர் என்று கருதப்படுவார் என்று கூறுகிறார். இதன் பொருள் என்ன? கிறிஸ்தவ வாழ்க்கை வெறும் வார்த்தைகளால் ஆனது அல்ல, முன்மாதிரியான வாழ்வால் ஆனது என்பதுதான். குழந்தைகள் பெற்றோரிடம் என்ன கற்றுக்கொள்கிறார்கள்? நம்பிக்கையாளர்கள் குருக்களிடமிருந்து கற்றுக்கொள்வது என்ன? உலகம் கிறிஸ்தவர்களின் வாழ்வை பார்த்தே கிறிஸ்துவை அறிகிறது என்பதுதான். அன்பர்களே, நாம் சொல்வது ஒன்றாகவும் செய்வது வேறாகவும் இருந்தால் நம் சாட்சி பலவீனமாகிவிடும். இன்றைய நற்செய்தி நம்மிடம் எழுப்பும் கேள்விகள் இவையே. நான் கடவுளின் வார்த்தையை உண்மையாக வாழ்வாக்குகிறேனா? மற்றும் என் வாழ்வு மற்றவர்களை கடவுளிடம் இட்டு செல்கின்ற ஒரு தோணியாக, ஒரு பாலமாக அமைகிறதா? இறைவன் நம்மை வெளிப்புற சமயத்திலிருந்து உண்மையான உள்ளார்ந்த நம்பிக்கைக்கு கூட்டி செல்லப்படும் வார்த்தையாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை கேட்பவர்களாக மட்டும் அல்ல, அதை வாழ்வாக்குபவர்களாகவும் மாற வேண்டும் என்கிற சிந்தனையோடு இன்றைய நாளை இறையேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.